நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறையாய் மதிய வணக்கம். ஒரு பெரிய தயாரிப்போடு தான் ரசனைக்கு இந்த வாகு புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்தேன். சமீபத்தில் வாசித்ததில் மிகவும் பிடித்தமான கவிதை நூல் அப்படிங்கிறதுனால அதை எடுத்துகிட்டு வந்தேன். நேரத்தை கருதி அதை அப்படியே சுருக்கிட்டேன். இருந்தாலும் இந்த புத்தகத்தை பேசிடணும் அப்படின்றதுனால தான், உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்றதுனால தான் இங்கே பேசுகிறேன். நண்பர்களே, கவிதை குறித்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும், ஒவ்வொரு தேர்வு இருக்கும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியாக கவிதைகளை அணுகுவார்கள். எனக்கு கவிதைகள் மேலே ஒரு தீராத காதல். கடந்த 4 நூற்றாண்டாக தொடர்ந்து வெளியாகிற எல்லா கவிதை தொகுப்புகளையும் வாங்கி வாசிச்சிருவேன். அதுவும் குறிப்பாக ஒரு சிலருடைய மொத்த தொகுப்பையும் வாசிச்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடித்தமானது. கவிஞர் இசை, போகன் சங்கர், அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சமான கவிஞர்களோட இது வரைக்கும் என்னென்ன தொகுப்பெல்லாம் வந்திருக்குதோ அது எல்லாத்தையும் வாசிச்சிருக்கேன். இசையுடைய மொத்த தொகுப்பு வந்ததுலேயே அதையும் வாங்கி மறுபடியும் ஒரு முறை வாசித்தேன். அந்த மாதிரி இளம் கவிஞர்கள் சிலருடைய இப்போ அவங்களோட 2-3 தொகுப்பு தான் வந்திருக்குனாலும் அதையும் வாங்கி வாசிச்சிருது. கூடுதலாக அவர்கள் என்ன எழுதினாலும் வாசிக்கணும் அப்படின்னு நினைப்பேன். எனக்கு பிடித்த கவிஞர்கள், நான் பின்தொடர்கிற கவிஞர்களை தொடர்ந்து அவங்க முகநூலில் எழுதுகிற குறிப்பிலிருந்து இதழ்களில் வெளியாகிற அவர்களுடைய கட்டுரைகள், கவிதைகள் வரைக்கும் எல்லாமே வாசிச்சிருக்கேன். அப்படி தான் நெகிழனுடைய எல்லா தொகுப்பையுமே நான் வாசிச்சிருக்கேன். இந்த தொகுப்பு வந்த உடனே வாங்கி வாசிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய சில கவிதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சேன். இளம் கவிஞர்களுடைய காலம் இது. நம்ம தமிழில் இளம் கவிஞர்கள் மிகச்சிறப்பாக எழுதிட்டுருக்காங்க. இன்றைக்கு பேசின சேலம் ராஜாவுடைய எல்லா கவிதைகளையுமே நான் வாசிச்சிருக்கேன். அவருடைய 3 தொகுப்பையும் வாசிச்சிருக்கேன். 2வது தொகுப்பு மட்டும் அறிமுகம் இங்கே பண்ண முடியாமல் போச்சு. மற்ற 2 தொகுப்புகளும் இன்றோடு சேர்த்து அறிமுகம் செஞ்சாச்சு. இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கிற, அதுவும் முக்கியமாக தமிழில் எழுதி கொண்டிருக்கிற இளம் கவிஞர்கள் உலகளாவிய கவிஞர்களுக்கு சவால் விடுபவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத என்னுடைய வாசிப்பு அனுபவத்தில் நான் உணர்ந்ததை சொல்கிறேன். நேற்றைக்கு கூட கேரளாவில் மிக முக்கியமான இளம் கவிஞர்கள் மாநாடு நடந்துகிட்ருக்கு. தமிழின் மிக முக்கியமான கவிஞர்கள் அங்கே கலந்து கொண்டு தங்களது கவிதைகளை வாசித்து கொண்டிருக்கிறார்கள். டெல்லியில், ஒடிஷாவில், எல்லா இடங்கள்லையும் சாகித்ய அகாடமி உட்பட பல்வேறு அமைப்புகள் இளம் கவிஞர்கள் மாநாட்டை நடத்துது. நானும் ஒரு முறை அதில் கலந்துட்டு வாசித்தேன். அதை தொடர்ந்து அவதானிப்பதன் மூலமாகவும் உலகளாவிய எழுத்துல கவிதைகள் மிக முன்னோடியாக இயங்கி கொண்டிருக்குது. சிறுகதை, நாவல்கள் வடிவத்தை போலவே தமிழில் ரொம்ப அழகான கவிதைகள், இதுவரைக்கும் என்னென்ன பாடுபொருள்கள் எல்லாம் நம்ம எழுதியிருக்கோமோ அதையெல்லாம் விட வித்தியாசமாக புதிய பாடுபொருள்களில், புதிய மொழியில் கவிஞர்கள் உருவாகி எழுதி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நாமெல்லாம் உண்மையிலேயே சந்தோஷமும் பெருமையும் கொள்ளணும். அப்படி தான் வேணி, சூர்யா, பெருவிஷ்ணுகுமார், தீபுகரின்னு நிறைய இளம் கவிஞர்கள், அதை பட்டியலில் வாசிச்சோன்னா ஒரு 20-30 பேரை வாசிக்கணும். அவர்களுடைய கவிதைகள் எல்லாம் இன்றைக்கு ஒரு புதிய மொழியில், நவீனமான மொழியில் ரொம்ப அழகாக அமர்ந்து வாசிக்கக்கூடிய கவிதைகளாக இருக்குது. இப்படி மேடையில் சொல்கிற கவிதைகளை விடவும் தனிமையில் அமர்ந்து வாசிக்கக்கூடிய கவிதைகளாக வேறு பரிணாமத்தோடு அந்த கவிதைகள் வெளியாகி இருக்கு. நெகிழனுடைய கவிதைகளை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான சமகாலத்திய கவிஞர் அப்படின்னு நான் சொல்லுவேன். இவருடைய பூஜ்ய விலாசம், 3 சப்பாத்துகளின் கதை, பொக்கை வாய், இப்போது வாகு, 4 தொகுப்பு வந்திருக்கு. இந்த 4மே பூஜ்ய விலாசம் மணல் வீடு வெளியிட வந்தது, 3 சப்பாத்துகளின் கதை காலச்சுவடு வெளியிட வந்தது, பொக்கை வாய் நீலம் பதிப்பக வெளியிட வந்தது, இப்போ வாகு அப்படிங்கிற தொகுப்பு வந்துட்டு எதிர் வெளியிட வந்திருக்கு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற மிகச்சிறந்த பதிப்பகங்கள், மிகச்சிறந்த இதழ்கள் வெளியிட்டிருக்கிற தொகுப்பு. அப்படின்னாலே யோசித்து பார்க்கணும், அந்த பதிப்பகங்களுடைய தரத்துக்கு இந்த கவிதைகள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு எளிய வாசகனாக இதை நம்ம சொல்லணும். நெகிழன்கிட்ட ஒரு அபூர்வமான கவிதை மொழி இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அபூர்வம்னா அது முழுக்க அபூர்வம் அல்ல, பூர்வமான கவிதை மொழி தான். ஆனாலும் அதில் ஒரு சின்ன அபூர்வம் இருக்குது அப்படின்னு நான் நினைப்பேன். எல்லாரும் எழுதுகிற ஒரு கவிதைகளையே எழுதினாலும் அதில் தன்னுடைய முத்திரையை, சிக்னேச்சரை வைக்கக்கூடிய ஒரு கவிஞராக இருக்கார். அவர்கிட்ட ஒரு அழகான பகடி மொழி இருக்குது. துயரங்களையும் வலிக்காமல் ஒரு சின்ன நகைச்சுவையோட, அவல நகைச்சுவையோடு சொல்கிற ஒரு தன்மை இருக்குது. பகடி மொழி அப்படிங்கிறது ஞானக்கூத்தன்லேருந்து இசை, போகன் சங்கர் உட்பட நிறைய கவிஞர்கள், முன்னோடி கவிஞர்கள் எழுதுகிறாங்க. அப்படின்னாலும் நெகிழனுடைய கவிதைகள் தனித்துவமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு 2 உதாரணம் சொல்லியே இதை சொல்லலாம். கவிதைகளை சொல்கிறத விடவும் இவருடைய நன்றியையும் சமர்ப்பணத்தையும் நான் வாசிக்கிறேன். அந்த 2மே இவர் யார், இவர் என்ன மாதிரியான மொழியில் எழுதுகிறார் அப்படிங்கிறத சொல்லிடும். வாழ்வின் மீதான எரிச்சல் மிகு கேள்விகளை அசை போட்டு கொண்டே சேலம் எருமாபாளையம் பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தேன். நன்றியில் எழுதியிருக்கார். நன்றினா யார் யாருக்குன்னு நம்ம ஒரு பட்டியல் வச்சுருப்போம். இவர் எழுதியிருக்காரு. அங்கே ஒரு மனிதனின் முகத்தை
பாதியாக அறிந்து எடுத்தது போல அவ்வளவு பெரிய மலையை அறிந்து எடுத்திருந்ததை பார்த்தேன். சட்டென்று தொற்றிக்கொண்ட பதற்றத்தில் நான் எனது முகத்தை தொட்டு தடவி பார்த்தேன். அப்பாடா, எதுவும் ஆகவில்லை, எல்லாமே பத்திரமாகத்தான் இருக்கிறது என்று உறுதியான பின் தான் மூச்சே வந்தது. அப்போதுதான் தோன்றியது, நல்ல வேலை, வாழ்க்கை ஒன்றும் அரசை விடவோ மனிதர்களை விடவோ கொடூரமானதல்ல. அது எவ்வளவு கருணை மிக்கதாய் இருந்தால் என்னை உயிரோடு வைத்திருக்கும். பெருங்கருணை மிக்க வாழ்வே, போற்றி போற்றி, நன்றி நன்றி. இதுதான் அவர் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிற நன்றி. சமர்ப்பணம் யாருக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நான் குடும்பம் பிள்ளையாக வாழ்கிற வீட்டில் அமர்ந்து கொண்டு நீ எல்லாம் குடும்பம் பிள்ளையா வாழ்வா என நாங்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை என்று சிரித்து கொண்டே தனது அதிருப்தியை வெளிப்படுத்திய அன்பு அத்தைக்கு அப்படின்னு. யாரெல்லாம் தூட்டுறாங்களோ அவர்களையெல்லாம் தன்னுடைய கவிதையில் கொண்டு வந்து இருத்தி வைக்கிறதும், வாழ்கிறதே மிகப்பெரிய சாதனை தான் இந்த காலத்தில் அப்படின்னு சொல்கிற நெகிழனை பற்றியும் கொஞ்சம் எனக்கு தொடர்ந்து தெரியும். நம்மளுடைய பொள்ளாச்சி இலக்கிய வட்ட புத்தகங்களில் 90% அவர் தான் நமக்கு வடிவமைத்து கொடுக்குறார். ரொம்ப நல்ல வடிவமைப்பாளரும் கூட. அந்த வகையில் அவரை பற்றியும் தெரியும். அப்படிங்கிறனா அவரோட வாழ்க்கையோட இந்த நன்றியையும் சமர்ப்பணத்தையும் பொருத்தி பார்க்கும்போது தன்னுடைய வாழ்வின் துயரத்தையும் கவிதையில் கடந்து விட முடிகிற, கவிதையில் இருத்தி விட முடிகிற ஒரு இளம் கவிஞன் அப்படின்னு அவரை சொல்லலாம். ஒரு நேரத்தின் கருதி ஒரே ஒரு கவிதை அல்லது 2 கவிதை மட்டும் நான் வாசிச்சிட்றேன். ஒன்று, மெழுகு கண்ணீர்னு ஒரு கவிதை. மெழுகுவர்த்திகளை ஏற்றிய அந்த 40 வயது தம்பதியர் மாதாவின் முன் மண்டியிட்டனர். எல்லோரையும் எல்லாவற்றிலிருந்தும் விடுவிக்கும் மாதாவே, எங்களை இந்த குழந்தை பிரச்சனையிலிருந்து மட்டும் விடுவி. உன்னை போலவே எங்கள் கையிலும் ஒரு குழந்தையை கொடு என்று உருகி உருகி மன்றாடினார்கள். மெழுகுகளோ அதற்கு ஆமாம் தாயே, ஆமாம் தாயே என்று கூறுவது போல் அழுது கொண்டிருந்தன. மனமுருகிய மாதா தன் சக்தியை பிரயோகிக்க முடிவு செய்து கையிலிருந்த குழந்தை இயேசுவை கீழே இறக்கி வைத்துவிட்டு கண்களை மூடினார். தத்தி தத்தி நடை ஓட்ட இயேசுவை அவர்கள் இடுப்பில் வைத்து கொண்டு ஓட்டம் எடுத்தார்கள். கண் விழித்த மாதா கைகளை நன்கு உதறிவிட்டு ஒரு கையால் மறு கையை அழுத்தி விட்டு கொண்டார். அப்போது மெழுகுகளோ ஆமாம் தாயே, ஆமாம் தாயே என்று கூறுவது போல் அழுது கொண்டிருந்தன. இந்த கவிதையில் மெழுகுவர்த்திகள் வெறும் ஒரு துயர நிகழ்வை வேடிக்கை பார்க்கின்றன. வெற்று பார்வையாளர்களாக ஒரு உருவகம் இருக்குது. அதுபோக இருப்பவனுக்கும் இல்லாதவனுக்கும் ஒரே வழிதான் அப்படிங்கிற அந்த இருப்பவனுக்கும் இல்லாதவனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வெற்று பார்வையாளனா மெழுகை கொண்டு வந்து வச்சிருக்கிறது. நீங்கள் சுமந்துட்டுருக்கிறது இயேசுவாகவே இருந்தாலும் உங்களுக்கு பாரம்ங்கிறது பாரம் தான் அப்படிங்கிற சில குறியீடுகளும் இந்த கவிதைக்குள்ளே இருக்குது. ஒரு நவீன கவிதை வாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உணர்வை தரும், ஒவ்வொரு நேரத்துக்குமான ஒரு உணர்வை தரும். அந்த வகையில் இந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னும் சில கவிதைகள் இருக்குது. இருந்தாலும் அவருடைய நகைச்சுவை உணர்வுக்கு ஒரு பகடி மொழிக்கு ஒரு கவிதையை மட்டும் வாசிச்சுட்டு இந்த அறிமுகத்தை நிறுத்திக்கலான்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்லுங்கள், ஒரு 500 ரூபாய் நோட்டு நடைபாதையில் கிடந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றார். கொஞ்சமும் யோசிக்காமல் சொன்னேன். சட்டென்று குனிந்து எடுத்து ஒரு முறைக்கு 2 முறை சோதித்து அது உண்மையான நோட்டாக இருக்கும் பட்சத்தில் ஒரு நல்ல மனிதனின் சட்டை பையில் திணித்து வைத்துக்கொள் என்பேன். ரொம்ப நல்ல மனசில்ல. கடைசி வரியில் சொல்கிறாரு, அந்த நல்ல மனிதன் நான் தான். நான் அவ்வளோ ரொம்ப நல்லவன்லாம் இல்லை அப்படிங்கிற அந்த நல்ல மனிதன் நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது கவிதையா மீமா நகைச்சுவையா அப்படின்னா, ஒரு மீம்குள்ளேயும் கவிதை இருக்குது, கவிதைக்குள்ளேயும் அந்த நகைச்சுவை இருக்குது. இதற்குள்ளேயும் ஒரு மனிதனுடைய யதார்த்த வாழ்வு ஒளிந்திருக்கிறது அப்படிங்கிறது தான். ஒரு மனிதன் தன்னை சுய அறிவிப்பு செய்து கொள்கிற, சுய பிரகடனம் செய்து கொள்கிற ஒரு துணையும் இதில் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த கவிதையை வாசித்தேன். இன்னும் பல கவிதைகள் இதில் இன்றைக்கு அறிமுகம் செய்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். நேரம் கருதி இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம எதிர் வெளியீடு தான் பொள்ளாச்சியில் வெளியிட்டிருக்காங்க. இந்த தொகுப்பு அவசியம் வாங்கி வாசிங்க. இப்படி சொன்ன உடனே போன 2 மாதங்களுக்கு முன்னால் சொன்ன ஒரு கவிதை தொகுப்பு ஒரு மாணவர் வாங்கிட்டு வாசிச்சுட்டு எனக்கு கூப்பிட்டாரு, புரியல அப்படின்னாரு. இன்றைக்கு இந்த கவிதையில் சில கெட்ட வார்த்தைகளும் இருக்கின்றன, இந்த கவிதையில் சில அடல்ட் கவிதைகளும் இருக்கின்றன. அதனால் அதையும் கவனத்தில் கொண்டு பெரியவர்கள் மட்டும் வாங்கி வாசிக்கணும். அதுவும் சேர்ந்தது தான் நவீன கவிதைங்கிறதுனால இந்த டிஸ்க்ளைமரையும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஆனாலும் இதுக்கு தமிழின் மிக முக்கியமான கவிதை தொகுப்பு நெகிழன் தமிழின் மிக முக்கியமான கவிஞர் அப்படிங்கிறதை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடைபெறுகிறேன். நன்றி.